Peacemakers of Christo. இன்று இயேசு உனக்கு என்ன பெயரிட்டு அழைப்பார் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறாயா? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 47வது வசனத்திலே நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, சக்தி நிறைந்தவரே, ஆண்டவரே, உன் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீர் அறிந்து வைத்திருக்கிற சுவாமி. நத்தனியேல் தூரம் வரும் பொழுதே இவர் கபடற்றவர், இவர் நீதிமான் என்று நீர் அறிந்திருக்கின்ற ஆண்டவரே. ஏசப்பா, இதோ உன் பிள்ளைகளாக நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ உன் சந்நிதியில, உன் முன்னிலையில, அப்பா, உன் சிலுவையின் முன்னிலையில, உம்முடைய ஆராதனையின் முன்னிலையில, இந்த ஜெபமாலையின் முன்னிலையில, இந்த திருப்பலியின் முன்னிலையில நாங்கள் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கையில நீர் எங்களையே நோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. நான் எப்படிப்பட்டவன் என்று நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. நல்லவனா, கெட்டவனா, அயோக்கியனா, பொய் சொல்லுபவனா, ஏமாற்றுபவனா, திமிரு பிடித்தவனா, ஜாதி மதம் வெறி பிடித்தவனா, நான் நல்லவனா, கெட்டவனா, மனைவிக்கு துரோகம் செய்தனா, கணவனுக்கு துரோகம் செய்தனா, பிள்ளைகளை நன்றாக வழி நடத்தவில்லையா, மாமனார் மாமியார் மீது எரிந்து ஒளிந்தனா, தாய் தந்தையர்களுக்கு மோசம் செய்தனா, ஆண்டவரே பண ஆசை பிடித்தவனா, ஆண்டவரே மோக ஆசை, காம ஆசை பிடித்தவனா என்று அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் வரலாறு முழுவதுமே உனக்கு தெரியும் ஐயா. உனக்கு தெரியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை சுவாமி. ஆமா ஆண்டவரே, என் நேச பிதாவே, இயேசுவே, என் பாவங்களை மன்னிக்க ஜெபிக்கிறோம் ஐயா. உன் பிள்ளைகள் ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ இத்தனை நாட்கள் பாவம் செஞ்சிட்டாங்க ஆண்டவரே. ஆனால் நீர்தானே ஐயா மன்னிக்கிற தேவன் ஐயா. நாங்கள் யாரிடம் சொல்வோம் ஐயா? நீர்தானே ஐயா எங்களுக்கு இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, உன் பிள்ளைகளுடைய நிலையை பாருங்க. நத்தனியேலை அறிந்த தேவன் நீர் சுவாமி. உன் பிள்ளைகளுடைய நிலையை பாருங்க ஆண்டவரே. ஏசப்பா, வாழ முடியாமல் தவிக்கிறார்கள் ஐயா, போராட முடியாமல் தவிக்கிறார்கள் ஐயா, தோற்று விடுவோமோ என்று பயந்து போய் தவிக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, இப்பிள்ளைகளை கண்ணோக்கு மடியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நான் கணவனாக வாழ முடியலையாப்பா ஆண்டவரே, நான் மனைவியாக வாழ முடியலை ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்துல பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் ஐயா ஆண்டவரே, அனைத்தையும் சந்திக்க முடியலையாப்பா. என்னால முழுவதுமாக என் கணவனை அன்பு செய்ய முடியல ஆண்டவரே. அப்பா, என்னால முழுவதுமாக என் மனைவியை அன்பு செய்ய முடியல ஆண்டவரே. அப்பா தெய்வமே, பெற்றோர்களாக எங்களால வாழ முடியலப்பா. பெற்றோர்களாக வாழ நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆகிவிடுவோமோ என்ற பயம் எங்களுக்குள்ளாய் வருகிறது சுவாமி. ஆமாண்டவரே, ஏசப்பா, என் புள்ள ஏதாவது கேட்டுருவானோ என்ற பயம். ஏனென்றால் என்கிட்ட காசு இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நானே கடன்ல இருக்கிறேன்ப்பா. என் மகனுக்கோ என் மகளுக்கோ ஆண்டவரே தேவையான காரியத்தை ஆண்டவரே, சும்மா சாதாரண காரியத்தை கூட என்னால செய்ய முடியாத தருணத்துல விழுந்து கிடக்கிறேன் ஆண்டவரே. என் பர்ஸ்லயோ, என் பாக்கெட்லயோ, என் பேங்க் அக்கவுண்ட்லயோ ஆண்டவரே திரும்பி திரும்பி பாக்குறேன். ஒரு 10 ரூபா, ஒரு 100 ரூபா இருக்குமோன்னு ஒண்ணுமே இல்லையே சுவாமி. ஏசப்பா, நான் சுரண்டப்பட்டவனாக இருக்கிறேன் ஐயா ஆண்டவரே. நான் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்துல அன்றாட தேவைகளை கூட என்னால சந்திக்க முடியலையே சுவாமி. இருந்ததெல்லாம் ஆண்டவரே அப்பா, இருக்கும் போதெல்லாம் நான் அள்ளி அள்ளி கொடுத்துட்டேன் ஆண்டவரே. இருந்ததையெல்லாம் கொடுத்துட்டேன் ஆண்டவரே. இப்ப ஆண்டவரே, நான் பரதேசியாக நிக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, என் பிள்ளைகளை கரை சேர்ப்பனா சேர்க்க மாட்டேனா ஆண்டவரே? அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பேனா வைக்க மாட்டேனா
ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே படிப்புக்கு உதவுவேனா உதவ மாட்டேனா, படிக்க வைப்பேனா வைக்க மாட்டேனா என்று தெரியவில்லையே சுவாமி. ஏசப்பா, செத்து போன மீன்களை போல ஆண்டவரே, உயிருக்காக தவித்து கொண்டிருக்கிற மீன்களை போல ஆண்டவரே, தண்ணி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற மீன்களை போல ஆண்டவரே அப்பா, ஜீவனுக்கும் ஆண்டவரே மரணத்திற்கும் மத்தியிலே போராடுகிற மீன்களை போல என்னுடைய வாழ்க்கை இன்று போராட்டத்திற்குள்ளாய் இருக்கிறது சுவாமி. ஏசப்பா, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குழந்தையே இல்ல ஆண்டவரே, அவளும் ஆண்டவரே செத்து போற மீனை போல ஆண்டவரே துள்ளி குதித்து கொண்டிருக்கிறாள் சாமி. ஏசப்பா, அதே போல ஆண்டவரே வேலை இல்லாமல் தவிக்கிற என் மகனும் மகளையும் பாருங்க ஆண்டவரே. அப்பா, வீடு இல்லாமல் தவிக்கிற என் குடும்பத்தை பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சண்டைகளையும் சச்சரவுகளையும் சந்தித்து கொண்டே இருக்கிற உன் பிள்ளைகளை காணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நிம்மதியை இழந்துட்டோம், சந்தோஷத்தை இழந்துட்டோம், சக்தியை இழந்துட்டோம், பலனை இழந்துட்டோம், தைரியத்தை இழந்துட்டோம் ஆண்டவரே. ஏசப்பா, என்னுடைய அவல நிலை உனக்கு தெரியாதா சுவாமி? ஆண்டவரே, என்னுடைய பரதேசி நிலை உனக்கு தெரியாதா ஆண்டவரே? என்னுடைய அனாதை தன்மை உனக்கு தெரியாத ஐயா? எல்லாரையும் இழந்துட்டேன் ஆண்டவரே. தன்னந்தனியாக ரோட்ல ஆண்டவரே பிச்சைக்காரனை போல விழுந்து விடுவனோ என்ற பயத்துல கடக்கிறேனே ஆண்டவரே. ஏசப்பா, என்னுடைய அவல நிலையை காணும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இனிமேலாவது நான் முன்னேறுவேனா? இனிமேலாவது நல்ல காரியம் நடக்குமா? ஐயோ, இன்னைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமா? ஆண்டவரே, என் தேவனே, ஆண்டவரே என்னை காப்பாரா என்று தெரியாமல் அறியாமல் புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறேனே சுவாமி. ஆண்டவராகிய கர்த்தாவே, இப்பிள்ளைகளை காணும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஏன் ஆண்டவரே கைவிட்டீர் ஐயா? அறிந்தும் ஏன் ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்ய மறுக்கிறீர் ஆண்டவரே? ஏசப்பா, ஏன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை மறந்து போனீர் ஐயா? ஏன் ஆண்டவரே இவர்களை இந்த அவமானத்திற்குள்ள வைத்திருக்கிறீர் ஆண்டவரே? இயேசுவே, அப்பா, உன் பிள்ளைகள் அல்லவா? உன்னையே பற்றி கொண்டவர்கள் அல்லவா? நீர் என்றால் அவர்களுக்கு பிராணம் அல்லவா? நீர் என்றால் அவர்களுக்கு உயிர் அல்லவா ஆண்டவரே? இயேசுவே, வாங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்க. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அறிந்த தேவன் ஆண்டவரே. அவர்கள் பெயரை அறிந்திருக்கிறீர். அவர்களுடைய கஷ்டங்களை, கவலைகளை, கண்ணீர்களை, நோய்களை, குழந்தையில்லா தன்மைகளை, வேலையில்லா தன்மைகளை ஆண்டவரே, அவர்களுடைய சமாதானம் இல்லா தன்மையை அறிந்த ஒரே தேவன் நீர்தான். அவர்களுக்கு மீட்பு கொடுக்கிற ஒரே தேவன் நீர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்யனார் கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக
ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும்போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், சட்டை, டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டுல ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட் 3 சோலார் லைட் வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்து பேரால 4 வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.